பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா 5 முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 27ஆம் தேதிக்கு பிறகு பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்கப்படாது என அறிவித்துள்ளது. இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் எனவும், பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பெற்றோரை பார்க்க இந்தியாவுக்கு வந்த பெண், கணவர் குழந்தைகள் பாகிஸ்தானில் இருக்க தன்னை மட்டும் இந்தியாவில் இருக்க சொல்வது சரியா? நான் பாதி பாகிஸ்தானி என்று டெல்லியில் பெண் பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், 48 மணி நேரத்துக்குள்ள நாங்க கிளம்ப வேணும்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அட்டாரி ஜோத்பூரிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. எங்களுக்கு பேருந்துகள் கிடைக்கல. டிக்கெட்டுக்காக கிட்டத்தட்ட என்னோட கணவர் 1 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. எனது பாஸ்போர்ட் இந்தியர் தான், இந்தியாவை சேர்ந்தவள். ஆனால் நான் பாதி பாகிஸ்தானி. பயங்கரவாத தாக்குதலுக்கு நான் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறேன். ஆனால் அதில் சாமானிய மக்களின் தவறு என்ன இருக்கு? அவர்கள் இஸ்லாம் மதத்திற்காக இதை செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் என் உறவினர்களும் இல்ல. எனக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் முக்கியம். அவர்கள் என்ன செய்தாலும் கடவுள் அவர்களை தண்டிப்பார். எல்லைகளை தாண்டி திருமணமான பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழி திறந்திருக்கணும். எனக்கு 4 வயது குழந்தை இருக்கு. அவன் அந்த பக்கம் இருக்கான், நான் இங்க இருக்கேன். நான் இல்லாம என் குழந்தை எப்படி இருக்கும்? இரு அரசாங்கமும் சாமானிய மக்களை துன்புறுத்த வேண்டான்னு நான் கேட்டுக்கிறேன் என்று பாகிஸ்தானுக்கு திரும்பும் வழியில் ஒரு பெண் கூறியிருக்கிறார். मेरा नाम अफशीन जहांगीर है। वीजा सिस्टम ये हम लोगों के लिए कोई एक रास्ता खोलना चाहिए, जो ऐसे केसेस में, क्योंकि कुछ लड़कियां यहाँ भी गई हुई है, कुछ लड़कियां यहाँ भी आई हुई है, तो प्रॉब्लम फेस करते हैं। आम पब्लिक को